சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அரண்ய ஸ்பந்தம் 14வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் ரசிக்க உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, இந்த மாரீச்சன் மாயமானாக வந்திருக்கிறான். மான் வேணும்னு சீதை ஆசைப்பட்டாள். சரி, மானை நான் பிடித்து தருகிறேன்னு ராமன் புறப்பட பார்த்தான். அப்போது லக்ஷ்மணன் தடுக்கிறான். அண்ணா போகாதீங்கோ, இது மாயமான், அரக்கர்களின் சதித்திட்டம், நம்பாதீர்கள்ங்கிறான். அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை, அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணித்துள்ளார். அப்போ உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க நீங்கள் தயாராக இருப்பீர்கள். ஆகையினால தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம், உள்ள திரையிலே காட்சி. வாங்கோ சேவிச்சுடுவோம். மாரீச்சோன மிருகோயம் ஆர்ய பவதா ஹந்தவ்ய ஏவாதுனா ஜீவன்ன கிரகணம் சமேஷ்யதி மகா மாயாவினாம் அக்ரணீஹி இத்யேவம் கில லக்ஷ்மணஸ்ய வச்சசா மந்தஸ்மிதம் யத்பபௌ ஸ்வாமின் ராம ததேதத் அத்ர பவதஹ சந்திருஷ்யதே சாம்பிரதம். ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, லக்ஷ்மணன் ராமன்ட்ட சொல்றான், அண்ணா அண்ணியார் கேட்கறாங்கிறதுக்காக இந்த மானை பிடித்து தருவதற்காக நீங்களும் செல்கிறேன்னு சொல்கிறீர்களே, போக வேண்டாம். மாரீச்சகா, இவன் யாருன்னு எனக்கு தெரியும், இவன் மாரீச்சன் தான். ஏன்னா ஏற்கனவே 2 தடவை ராமன்ட்ட அடி வாங்கினவன் தான் அவன். 2 தடவையா வாங்கினான்? ஒரு தரம் தானே அடி வாங்கினான். விஸ்வாமித்திரருடைய யாகசாலை, அந்த யாகத்தை தடுப்பதற்காக மாரீச்சன், சுபாகு இவர்கள் எல்லாம் வந்தார்கள். சுபாகுவை வதைத்தான். மாரீச்சனை பானம் போட்டு அடிச்சு தள்ளி கடலிலே விதைத்தான் என்றெல்லாம் நீ வேற அடுக்குமொழியில சொன்னியே. அப்போ ஒரு தடவை தானே மாரீச்சன் அடி வாங்கினான்னா? ஒரு தரம் மட்டும் இல்ல. அதுக்கப்புறம் இது வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. வனவாசத்துக்கு சீதாராமர்களும் லக்ஷ்மணனும் வந்தபோது அப்ப மாரீச்சன் என்ன பண்ணா, அந்த தண்டகாரண்யத்திலே இன்னும் 2 அரக்கர்களோடு சேர்ந்து மிருக வடிவத்தில் சஞ்சரித்து கொண்டு ராமன்ட்ட வம்பு பண்ணான். அப்போதும் ராமன் அடித்து அவனை விரட்டி இருக்கிறான். அதனால 2 தரம் ராமன்ட்ட அடி வாங்கினவன். லக்ஷ்மணனும் கவனிச்சிருக்கான். அதனால இந்த மாதிரி மாறு வேஷத்துல யார் வருவான்னு லக்ஷ்மணனுக்கு நன்னா தெரியும். அதனாலதான் சொல்றான் மாரீச்சகா. ஒரு முறை அரக்கன் வடிவில் வந்தான், விஸ்வாமித்திரருடைய யாகசாலைக்கு சித்தாசிரமத்துல அடி வாங்கினான். 2 இதே தண்டகாரண்யத்துல மிருக வடிவத்துல வந்து நம்ம கிட்ட அடி வாங்கியிருக்கான். ந மிருகோயம் ஆர்ய, அண்ணா இது சாதாரண மிருகம், மானே கிடையாது, இவன் மாரீச்சன் தான், எனக்கு நன்னா தெரியும். பவதா ஹந்தவ்யஹா ஏவ அதுனா, அண்ணா இவனை பிடிக்கிறேன் அது இதுன்னெலாம் பின்னாடி போகாதீங்கோ, இவனை இப்போதே கொன்று விடுங்கள்னா லக்ஷ்மணன். ஏன்னா எல்லா அரக்கர்களையும் அழிப்பேன்னு சொல்லித்தானே தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வாக்கு கொடுத்திருக்கள். இந்த ஒரு அரக்கனை மட்டும் எதற்காக விட்டு வைக்க வேண்டும்? நீங்கள் அழித்து விடுங்கள், சொன்னா கேளுங்கோ, இவனை விட்டு வைக்க வேண்டாம்னா லக்ஷ்மணன். ஏன்னா யாருமே வந்து சும்மா மரணம் அடைவதற்காக வரமாட்டான். இவன் வந்திருக்கான்னா போக்கு காட்டிட்டு வேற யாராவது ஒருவனை கூட அழைத்து வந்திருப்பான். அவன் வந்து இங்கே அண்ணியார் சீதைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்தலாம். எவ்வளவு அறிவு கூர்மையோட லக்ஷ்மணன் சொல்றான் பாருங்க. ஒரு மாயமானாக ஒரு அரக்கன் வந்திருக்கான்னா சும்மா அப்படியே ஓடிட்டு போக்கு காட்டுவதற்காக மட்டும் வரமாட்டான். கூட வேற யாராவது வந்து ஒளிந்திருப்பார்கள், ஆபத்தை விளைவிப்பார்கள். அதனால யோசிக்காம இங்கேயே இவனை கொன்னுட்டா நல்லது. அதனாலதான் ஹந்தவ்ய ஏவாதுனா ஜீவன்ன கிரகணம் சமேஷ்யதி, இவனை உயிரோடு பிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீள். அண்ணியார் கேட்கறான்னு சொல்லி உயிரோட பிடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீள். நீங்க என்ன பண்ணாலும் உயிரோட அவனை பிடிக்க முடியாது. அவன் ஏதாவது மாயாஜாலம் பண்ணி கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். ரொம்ப தூரம் உங்களை அழைத்து சென்று விடுவான். மகா மாயாவினாம் அக்ரணீகி, இவன் பெரிய பெரிய மாயாவி, மாயாவிகளுக்கெல்லாம் தலைவன் இவன். அதனால தயவு செய்து அண்ணா இவனை இப்போதே அழித்து விடுங்கள் என்று இத்யேவம் கில லக்ஷ்மணஸ்ய வச்சசா மந்தஸ்மிதம் யத்பபௌ. ராமா, இப்படி லக்ஷ்மணன் சொன்ன போது நீ ஒரு புன்னகை செய்தாயே. ஏன்னா லக்ஷ்மணன் நல்லா அறிவுபூர்வமா தான் சொல்றான். ஆனா அவதார காரியம் நடக்கணுமே. ராமன் இந்த மான் பின்னாடி போகணும், அடுத்து லக்ஷ்மணன் வரணும், அப்பதான் சீதையை அபகரிப்பான் ராவணன், ராவணவன் நடக்கும். ஏன்னா பெருமாள் அவதாரத்துக்கு ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு அவர் போட்டுட்டார். அவர் ஏன் இப்படித்தான் ஸ்கிரீன் பிளே எழுதணுமா, நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி எழுதலாமே நாம அவரை கேட்க முடியாது இல்லையா? அவருக்கு எப்படி திருவுள்ளமோ அப்படித்தான் அவர் பண்ணுவார். அதனால ராமன் பார்த்தானா, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான், ஆனா தம்பி சரியா எல்லாத்தையும் கணித்து விட்டானே என்று ராமா நீ ஒரு புன்னகை செய்தாயே. சுவாமின் ராமா
ததேதத் அத்ர பவதஹா சந்திருஷ்யதே சாம்பிரதம். இப்போது வடுவூரிலும் கூட அதே புன்னகையோடு தான் ராமா நீ விளங்குகிறாய், என் கண்ணெதிரே அதை பார்க்கிறேன்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து, லக்ஷ்மணன் சொல்றான், அண்ணா இவன் மாரீச்சன், நாம ஏற்கனவே பார்த்த ஆசாமி தான், இது மிருகமே கிடையாது, மானே கிடையாது, உடனே கொன்னுடுங்கோ, உயிரோடெல்லாம் இவனை பிடிக்க முடியாது, இவன் மாயாவின்னு சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாய். இப்போ 3 விஷயங்கள். புன்னகைக்கான காரணம் என்னன்னா, லக்ஷ்மணனுடைய அறிவு கூர்மையை பார்த்து ராமன் புன்னகை செய்யறான். ஏன்னா ஒரு கைங்கரியம்னா சரீரத்தால மட்டும் பண்றது கைங்கரியம்னு அர்த்தம் இல்லை, தன்னுடைய அறிவாலும் கூட. பெருமாள் தாயார் நன்னா இருக்கணும், அவளுக்கு ஆபத்து வரக்கூடாதுங்கிறத எவ்வளவு தூரம் பார்த்து பார்த்து லக்ஷ்மணன் அந்த கைங்கரியத்தை பண்றான். அப்ப அறிவு கூர்மையோடு நமக்கு நல்லது சொல்றானேன்னு அவன் ஞானத்தை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்னன்னா, ராமாயண கான்டெக்ஸ்ட் படி மாரீச்சனை ராமன் உயிரோடு விடுகிறான். அது தாடகைக்கு சம்ஸ்காரம் பண்ணணும், தாடகையை தான் அழித்தான், மகன் சம்ஸ்காரம் பண்ணணும்னு விட்டு வைத்தான். அல்லது அந்த மாரீச்சன் தான் பின்னாடி வரட்டும், ராமாயணம் என்பது மேற்கொண்டு நடக்கணும்னா அதற்கு அவன் தேவைப்படுகிறான், விட்டு வைத்தான், இதெல்லாம் தனி. ஆனா பொதுவா உலக வழக்கத்துல பகைங்கிறத எப்போதுமே மிச்சம் விட்டு வைக்கவே கூடாதான். ஒரு மன்னனுக்கு பகை இருக்குன்னா அதை மொத்தமா தீர்த்து வச்சிடணும். எங்கேயாவது கொஞ்சம் பகை, கடன், நெருப்பு, இந்த 3ஐயும் பாதி பாதின்னு விட்டு வச்சா அது நிச்சயம் மீண்டும் வந்து தாக்கும். இப்போ நெருப்பு பற்றி எரிகிறதுன்னா மொத்தமா 100% தான் நெருப்பு அணைக்கணும். 99% அணைச்சாச்சு, இன்னும் அந்த ஒரு தானே, அது எரியட்டும் நாம விடலாமா? அது மீண்டும் மொத்தமாக அழித்து விடும். அது போலத்தான் கடன் அடைக்கிறதுனா மொத்தமா அடைச்சிடணும். எங்கேயாவது இது மட்டும் தானேப்பா பார்த்துக்கலான்னா அது வட்டி போட்டு வட்டி குட்டி போட்டு அது எங்கேயோ போயிடும். அது போலத்தான் பகை என்பதையும் விட்டு வைக்க அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளி, அது சமாதானமா பேசினாலும் சரி, அல்லது ஒரு மன்னன்கிற ஸ்தானத்துல சண்டை போட்டாலும் சரி, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா பகையை வளர விடக்கூடாது, அது மீண்டும் மீண்டும் வரும். அதனாலதான் மாரீச்சன் 3 முறை வந்திருக்கிறான். அதைத்தான் இந்த புன்னகை நமக்கு உணர்த்துகிறது. இனி 3வதாக இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்? ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோம். மாரீச்சோன மிருகோய மாரிய பவதா ஹந்தவ்ய ஏவாதுனா ஜீவன்ன கிரகணம் சமேஷ்யதி மகா மாயாவினாம் அக்ரணீஹி இத்யேவம் கில லக்ஷ்மணஸ்ய வச்சசா மந்தஸ்மிதம் யத்பபு சுவாமின் ராம ததேதத் அத்ர பவதஹா சந்திருஷ்யதே சாம்பிரதம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வழிபட்டால் நமக்கு எப்போதும் மன தெளிவு. ஏன்னா தோற்றத்தை பார்த்து மயங்கக்கூடிய தன்மைங்கிறது நம்மில் பலருக்கும் இருக்கிறது. வெளிவேஷங்களை பார்க்கிறோம், அப்பியரன்சஸ் ஆர் ஆஃபன் டிசெப்டிவ், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. அப்ப எது எப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய மன தெளிவை சீதாராமர்கள் நமக்கு அருள்வார்கள். நன்றி, வணக்கம்.